Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சாம்சங் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சாம்சங் ஃபோனில் அதாவது உங்கள் சாம்சங் ஃபோனில் வந்து ப்ளூடூத் வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது ப்ளூடூத்தில் வந்து டிவைசஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இதனால உங்கள் சாம்சங் ஃபோனோட எந்த ஒரு இயர்பட்ஸையும் சரி இல்லாட்டி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் சரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸையுமே வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சாம்சங் ஃபோனில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்யணும்னா செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், உங்கள் சாம்சங் ஃபோனில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஸோ டேர்னிங் ஆன் பண்ணோன்னீங்க இதுக்கு முன்னால் பேர் பண்ண டிவைசஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான நேம் வந்து இங்கே ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத. அப்படியுமே உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா நீங்கள் வந்து ஸ்கேனை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதோட நீங்கள் கனெக்ட் பண்ண விரும்புகிற அந்த டிவைஸ்லையுமே ப்ளூடூத் ஆனில் இருக்கா அப்படின்றத, அதோட அந்த டிவைஸுமே ஆனில் இருக்கான்றதையுமே செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கேன் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல ஷோ ஆகுதான்னு பாருங்கள். பட் உங்களுக்கு இந்த இடத்துலையுமே ஷோ ஆகலை, அந்த டிவைஸுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காட்ட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒருக்க ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அந்த டிவைஸ்லையுமே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டுமே ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுறதுனால கூட வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகலை, டிவைஸ் ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணிட்டு இங்கே ரொம்பவுமே கவனமாக ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும். கவனமாக ரீசெட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரீசெட் பண்ணுங்கள். அப்படி நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாமே ரீசெட் ஆகி டிஃபால்ட்டான செட்டிங்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு தேவையான டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்படி ரீசெட் பண்ணும் போதுமே சம்டைம்ஸ் வந்து ப்ளூடூத் கனெக்ஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்து இந்த மாதிரி டிவைசஸ் ஷோ ஆகாத ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு மாறிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சாம்சங் ஃபோனில் அதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்க்கலாம், எல்லா டிவைசஸும் இந்த இடத்துல ரீசெட் ஆகியிருக்கு. ஸோ ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளுடைய புது டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் சாம்சங் ஃபோனில் நாட் ஷோவிங் ப்ராப்ளம், அதாவது ப்ளூடூத் டிவைசஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் சாம்சங் ஃபோனில் ப்ளூடூத் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை உங்கள் சாம்சங் ஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளூடூத் ஷோ ஆகாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையுமே நான் வந்து பண்ணுறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.